தமிழ் சினிமாவுல பல கலைஞர்கள் பல துறையில தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க. அவர்கள்ல நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர், பாடகர் என தொடர்ந்து தனது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி கண்டவர் நம்ம விஜய டி. ராஜேந்தர். இவரது இயக்கத்தில் வெளியான பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. 69 வயதான டி. ராஜேந்தர் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருந்ததுனால அவரை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் கூலி படத்தில் அவர் ஒரு பாட்டை பாடியிருந்தார். அதுதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிட்டுக்கு வைப். அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நிஜமாலே வைப்பை கிளப்புச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டி. ராஜேந்தரோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்பவே மனவேதனையாக தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிராமப்புற மக்களுக்கிடையே தாடிக்காரன் என அறியப்பட்டவர் நம்ம டி. ராஜேந்தர். இன்றைக்கும் இவரது படங்களை உருகி உருகி பார்க்கும் தாய்மார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. ஆனால் டி. ராஜேந்தருக்கு இப்போ என்னதான் ஆச்சு? அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காரு டி. ராஜேந்தர். அதாவது ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்தில் இருந்து வெளியான சிட்டுக்கு வைப் பாடலில் டிஆரோட டச் இருக்குது என்றா அது தமிழ் சினிமாவில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் என்று நம்ம சொல்லலாம். இவரது மகன்களான சிலம்பரசன் மற்றும் குரலரசன் தமிழ் சினிமாவில் ஜொலிக்கிறாங்க. இதில் சிம்பு அதாவது சிலம்பரசன் தனது தந்தையை போலவே அனைத்து துறைகளிலும் ஒரு கலக்கு கலக்கிறாரு. டிஆர் கடந்த ஆண்டு உடல்நிலை குறைவால வெளிநாட்டிற்கு சென்று சிகிச்சை மேற்கொண்டார். டிஆர் சிகிச்சை மேற்கொண்ட போது அவரை அருகிலிருந்து பார்த்து கொண்ட சிம்பு சிகிச்சை முடிந்து இந்தியா திரும்பிய பின்னர் சினிமா நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளாமல் இருக்காரு. இப்படியான நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட டி. ராஜேந்திரனை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிஜமாவே அவர்தானா என அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் டிஆர் நிகழ்ச்சியில் மிகவும் பொறுமையாக நடந்து வந்தார். மேலும் அடுக்குமொழியில் பட்டாசு வெடிப்பதை போல பேசும் டிஆர் மிகவும் அமைதியாக பேசியிருந்தார். இதனை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவரோட ரசிகர்களும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்போதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தில் நல்லா அருமையாக பாடியிருந்தார். இப்போ என்னடா முடியெல்லாம் கொட்டி தொப்பி அணிந்திருப்பதை பார்த்து பலரும் பரிதாபம் அடைந்தாங்க. சினிமாவில் பல நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் நடிகைகளை தொடாமல் நடித்த நடிகர் என்றால் அது டிஆர் தான். இயக்குனர் டி. ராஜேந்தருக்கு தற்போது 69 வயது ஆயிடுச்சு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய வருத்தத்தை ரொம்பவே ஆழ்ந்த வருத்தத்தை ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்லியிருக்காரு. மேலும் அவருக்கு என்ன உதவினாலும் உடனே செய்யறதா நம்ம சிம்புவுக்கிடம் ஃபோன் பண்ணி சொல்லறதா சொல்லப்படுது. ஆனால் டி. ராஜேந்தருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை காலம் வரும்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா கூட எதிர்பார்த்துருக்காது. ரஜினியும் ரொம்பவே மனவேதனை அடைகிறாரு.